பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இருந்து கடந்த வாரம் சிவகுமார் எலிமினேட் ஆனாரு. இவர் எலிமினேட் ஆனது இப்ப சோசியல் மீடியால ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. சிலர் சாச்சனா தான் எலிமினேட் ஆகி இருக்கணும், அவங்கள பல வாரமா சேவ் பண்ணிட்டு வராங்க, அவங்களுக்கு பதிலா இப்ப சிவகுமாரை எலிமினேட் பண்ணிட்டாங்க, இது நியாயமே இல்ல, சாச்சனா இப்படி ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆக விஜய் சேதுபதி தான் காரணம், அவர் தான் அவங்கள பேக்கப் பண்றாருன்னு பலவிதமா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில சிவகுமாரோட ஒய்ஃப் சுஜாவருணி இதுக்கு ரியாக்ட் பண்ற விதமா ஒரு போஸ்ட அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டோரியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 6வது இடத்துல இருந்த சிவகுமார் எவிக்ட் ஆயிட்டாரு, ஆனா கடைசி இடத்துல இருந்த சாச்சனா சேவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதி அப்பா நான் இருக்கமான்னு சொல்ற விதமா அதுல போடப்பட்டிருக்கு. இந்த ஸ்டோரிய சுஜா ஷேர் பண்றது மூலமா சாச்சனாவை எவிக்ட் பண்ணாம என்னோட கணவர் சிவகுமாரை அன்ஃபேரா எலிமினேட் பண்ணிட்டீங்க, இதுக்கு காரணம் விஜய் சேதுபதி தான் சொல்ற விதமா விஜய் சேதுபதியை டைரக்டா அட்டாக் பண்ணி இந்த போஸ்டை ஷேர் பண்ணிருக்காங்க. சுஜாவர்ணியோட இந்த போஸ்ட் இப்ப பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. நெட்டிசன் சிலர் இதை ஷேர் பண்ணி அபிஷியல் போல மட்டும் பாருங்க, சோசியல் மீடியால வர அன்அபிஷியல் போல்லாம் நம்பாதீங்க, உங்க ஹஸ்பண்டை விட சாச்சனா நல்லாவே கண்டென்ட் கொடுத்துட்டு வராங்க, உங்க ஹஸ்பண்ட் தான் மோசமா பிளே பண்ணி எலிமினேட் ஆகி இருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க. சிவகுமார் எலிமினேட் ஆகி வரும்போது முத்துக்குமரனை பத்தி பேச விரும்பலன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஹவுஸை விட்டு வெளியே வரும்போது கூட பின்னாடி பேசுறவங்களை கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனை தாக்கி பேசி இருந்தாரு. சிவகுமாரோட இந்த செயல்களெல்லாம் வச்சு பிக் பாஸ் பாக்குற பலருமே சொல்ற கருத்து, முத்துக்குமரன் யாரையும் பின்னாடி பேசல, சிவகுமார் தான் முத்துக்குமரன் மேல இருக்கிற பொறாமையால அருண் கூட சேர்ந்துக்கிட்டாரு, சிவகுமார் தான் எல்லார பத்தியும் பின்னாடி பேசிட்டு இருப்பாரு, அவர் இப்படி முத்துக்குமரனை அவமதிச்சது ரொம்பவே மோசமான செயல்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி சுஜாவர்ணி போட்ட போஸ்டுக்கும் சிவகுமாரோட செயலுக்கும் எதிர்ப்பு வரவே சுஜாவர்ணி அந்த போஸ்டை டெலிட் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே சிவகுமார் அன்ஃபேரா தான் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கறதுல சுஜா உறுதியா தான் இருக்காங்க. சிவகுமாரோட எலிமினேஷனை எதிர்க்கிற விதமா பல போஸ்ட அவங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்க மட்டும் இல்லாம சிவகுமாரும் எலிமினேட் பண்ணது அன்ஃபேர்னு சொல்ற விதமா தான் ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிட்டு வராரு. இது மட்டும் இல்லாம மேலும் சுஜாவர்ணி எமோஷனலா ஒரு லெட்டர் மாதிரி ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல நான் எவ்வளவு சந்தோஷமா அவரை பிக் பாஸ்க்கு அனுப்பணும், அதே அளவுக்கு சந்தோஷமா அவரை மறுபடியும் வரவேற்கவும் தயாரா இருக்கேன், உங்களுக்கு அவரை பிடிக்கலாம் பிடிக்காமலும் போகலாம், நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை வச்சு முடிவு பண்றீங்க, ஆனா அவரோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும், சிவா நீங்க நல்லா தான் பிளே பண்ணீங்க, கண்டிப்பா இந்த பிக் பாஸ் உங்க வாழ்க்கையில 2025ல மாற்றத்தை ஏற்படுத்தும், சீக்கிரமே சிவகுமாரோட ஒய்ஃப் சுஜாவர்ணின்னு சொல்லணும், இவருக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு ரொம்ப எமோஷனலா இந்த லெட்டர் மூலமா சிவகுமாரோட கேம் பிளே பத்தியும் அண்ட் சிவகுமாருக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கும் சுஜா நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இப்படி கண்டஸ்டன்ஸோட எலிமினேஷன் வச்சு ஒரு பக்கம் சர்ச்சை ஏற்பட, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கும் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வருது. ரொம்ப மோசமா ஹோஸ்ட் பண்றாரு, யாருக்கும் மரியாதை தர மாட்டேங்கிறாரு, பேச விட மாட்டேங்கிறாரு, அசிங்கப்படுத்துறாரு, பயாஸ்டா இருக்காருன்னு இப்படி பல குற்றச்சாட்டுகள் விஜய் சேதுபதி மேல வைக்கப்படுது. மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் வசந்தனும் விஜய் சேதுபதியோட இந்த செயலை கண்டிச்சு அவரோட Facebookல ஒரு போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்படி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 தொடர் சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு வருது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல எந்த கண்டஸ்டன்ட் இப்ப வரைக்குமே நேர்மையா பிளே பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.